ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், சைல்டு ஆக்டர் எல்லாரும் ரெடி தானே, ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டு கேட்டுட்ருக்கா, சைல்டு ஆக்டர் எங்க ஏஜென்சிக்கெலாம் கால் பண்ணிட்டியா அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா திருன்னு முழிக்கிறா, என்னை மன்னிச்சிருங்க, இன்றைக்கி வர சொன்னோம் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிரு, நீ ஒழுங்காக ஷெடியூல்லாம் பார்க்க மாட்டியா, என்ன வேலை பார்த்து நீ கிழிச்சிட்டு இருக்க, இன்றைக்கி ஷூட் எடுத்த மாதிரி தான் அப்படின்னு. இவன் டென்ஷன் ஆகி அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட சாரி எல்லாம் கேட்குறாள, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் எந்த போ அப்படின்னு. அந்த பொண்ணு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஹீரோட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, என்னை மன்னிச்சிருங்க, இது என்னோட தப்பு தான், அவங்கள நீங்கள் திட்டாதீங்க, என்ன உன் ஷெடியூலை நீ பார்க்க மாட்டியா, ஒழுங்காக வேலை செய்ய மாட்டியா, இன்றைக்கி ஒரு நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம சரியான பைத்தியம் ஆயிட்டோமோ, ஒரு வேலையை கூட உருப்படியாக பண்ணலை, எல்லாரும் பாவம் நம்மளால கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12க்கு மேலேயே வந்துருச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்க்குறான், நீ என்ன இங்கேருந்து போகலையா, இல்லை இன்றைக்கி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், திரும்பவும் அதை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா வேலையுமே நான் பார்த்து வச்சுட்டு போகலான்னு நினச்சேன். ஸோ ரொம்ப இருட்டிடுச்சு, சரி வா உடனே நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை வேண்டாம், நானே பஸ் பிடிச்சி போய்க்கிறேன், இந்த டைமில் பஸ்ஸு கேபு எதுவுமே கிடைக்காது. ஆமாம் உன் வீடு எங்கே இருக்குது. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் சொல்கிறான், என் வீடு அங்கே தான் இருக்குது, நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு காரில் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்ருக்கா, சாரே என்னை வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க, எங்கள் ஊரில் வந்துட்டு பயங்கர பில்டப்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன், எல்லாரும் எனக்கு வாழ்த்துக்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் டப்புன்னு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா என்னை எல்லாரும் கலாய்ச்சியே கொண்டுருவானுங்க ப்ளீஸ் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான் அவள் சொல்ல, உனக்கு என்ன அவ்வளோ பயமா, நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு. ஆமாம், நீங்கள் எனக்கு வேலை போட்டு கொடுத்ததே பெருசு இல்லை உன்னை நான் வேலையெல்லாம் விட்டு தூக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறான். நான் இங்கே இறங்கி போய்க்கிறேன், உள்ளே வந்து காரெல்லாம் வராது அப்படின்ட்டு. சரி பார்த்து போமா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் விட்டுறான். இவளும் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. அப்போ ஒரு வயசான தாத்தா மாதிரி தான் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்ட வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்காரு, வா நம்ம டேட் போகலாமா அப்படின்னு. இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவள் அங்கேருந்து போகும்போது இவன் கையவே விட மாட்டான். ஸோ இவனும் கத்திக்கிட்டே இருக்கா, கையை விடுறா அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃபோனை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்திருப்பான். ஸோ இதை பார்த்தோன்னே வேகமாக அவனும் ஓடி வந்துட்டுருக்கான். அதுக்குள்ளே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிக்கெல்லாம் விட்டு அவனை ஒரு வழியை ஆக்கிடுறா. அவன் பார்த்தீங்கன்னா தெரிச்சு அங்கேருந்து ஓடிட்டுருக்கான். ஸோ ஹீரோ வந்து கேட்குறான், உனக்கு எதுவும் அடிபட்டுருச்சா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்லை ஆனால் இது எந்த மாதிரி சிட்டி, இவ்வளோ மோசமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு தெரியுமா அப்படின்னு. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இது கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் தான், நீ வேணா வேறு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு மூவ் ஆகலாம்ல அப்படின்னு. மூவ் ஆகலாம், பட் இங்கே ரெண்டெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. மறுநாள் காலையில் இவ பார்த்தீங்கன்னா அவளோட இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வரான். என்ன வீடெல்லாம் பார்த்துட்டியான்னு. இல்லை ரொம்ப ஹை ரெண்டெல்லாம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு ஒரு இடம் தெரியும், நீ அங்கே வரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவளும் அவங்க பாட்டிமாவும் பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இவங்க மேல் போர்ஷனை வந்து ரெண்டலுக்கு விட்டுருப்பாங்கல்ல, சின்ன வயசில் கூட அவங்க ஸ்டே பண்ணியிருப்பாங்கல்ல, அதே வீட்டுக்கு தான். ஸோ இவங்க 2 பேத்துக்கும் பயங்கர ஜாலியாக இருது. அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஸோ இதுதான்ப்பா இடம், பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. டூராக்கெலாம் பயங்கர ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, அதுவும் ரெண்டல் இவ்வளோ கம்மியாக இருக்கா, ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு. என் பையன் சொன்னான்னு சொல்லிட்டு தாம்மா இந்த போர்ஷனை ரெண்டலுக்கு விட்டுருக்கேன். எது அந்த டேரக்டர் உங்கள் பையனா, ஆமாம் அப்படின்னு. ஐயோ அவரும் ரொம்ப நல்ல பையனாக இருக்காரு, நீங்களும் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்ட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கா. சரி நீங்கள் இன்றைக்கே மூவ் ஆனாலும் ஓகே தான் அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து வந்துடுறாங்க. இதை பற்றி தான் கீழே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பாட்டிமாக்கு நம்ம ஹீரோயின் மேலே டவுட்டாக இருக்குது. அந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகமாக இருக்குது, உங்களுக்கு அப்படி தோணுதா, ஏமா இப்படி சொல்லிட்டு இருக்க, அந்த பொண்ணை எங்கே போய் நீ பார்த்துருக்க அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே அப்படியே விட்டுறாங்க. இதுக்கப்புறம் ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு லொக்கேஷனை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பார்க் டூராவோட ஒரு போஸ்டர் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடை ஹீரோனை காட்டுறாங்க, அவளோட பிளேஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் புக் ஒன்று கிடைக்கிது, அதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ரொமான்ஸ்ன்னு சொல்லிட்டு இவளும் அந்த ஆக்டரும் நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த ட்ராமாவோட ஸ்கிரிப்ட் தான். அட இது என்ன புதுசாக இருக்குது, நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அடடா இந்த ஆக்டர்லாம் நடிச்சிருக்காப்ல அப்படின்ட்டு அவள் ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அதில் இருக்கிற டயலாக் எல்லாத்தையுமே படிக்கும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கலங்குது. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டு இருக்கான். இவ எதை பார்த்து அழுகுறா அப்படின்ட்டு இவனும் பார்க்குறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமாவில் வர ஒரு டயலாக்கை தான் வாச்சிட்டு இருக்கா, கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துட்டுருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது
இவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமாவில் நடிக்கும்போது ஹீரோயின் இந்த மாதிரி தான் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அந்த டயலாக்கை சொல்லியிருந்திருப்பா. அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. அவன் ஒரு நிமிஷத்தில் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறா. என்னை மன்னிச்சிருங்க, இந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு நான் படித்து பார்த்தேன்னா அது எனக்கு ரொம்ப ஃபன்னாக ரொம்பவே ஒரு எமோஷ்னலாக இருந்தது அப்படி இப்படின்னு. இவனுக்கு இப்போ தான் டவுட் வர ஸ்டார்ட் ஆகுது. ஏன் இவளை பார்க்கும்போது நம்மளுக்கு டூராவோட ஞாபகமாக வருது. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளை பற்றியே சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கா. அந்த ட்ராமாவில் நடித்த ஹீரோயின் என்ன ஒரு அழகாக இருக்காப்பா அப்படின்னு. ஸோ அவளை பற்றி சர்ச் பண்ணும்போது அந்த விஷயங்கள் எல்லாமே வருது. அந்த நியூஸ் அவளை பற்றினது அதை பார்த்தோன்னா, ஆத்தாடி உங்கள் அம்மா என்ன இவ்வளோ மோசமாக இருக்காங்க, ஸோ அவள் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாளா அப்படி இப்படின்னு. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து வந்துட்டுருக்கான். அவங்ககிட்டயே போய் கேட்டுட்ருக்கா. ஆமாம், டூரா வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்களாமே, அவங்க அம்மா வந்து கேம்லிங்லாம் விளாண்டாங்களாமே, அது மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு ரூமுக்கு போனாங்களாமே அப்படின்னு. அவ்வளோதான், ஹீரோ பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுறான். எதுவுமே தெரியாமல் ஒருத்தவங்களை பற்றி எப்படி இப்படிலாம் பேசுவ, உன் வாயை மூடிட்டு ஒழுங்காரு, இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு. இவன் பயந்தே போயிடுறா. ஐயோ என்னவன் இப்படி திட்டி விட்டு போகிறானே அப்படின்னு. ஸோ வீட்டுக்கு வந்து ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுறா, வெளியே வாங்க அப்படின்னு. அவனும் வரான். என்ன விஷயம்? இல்லை சார், நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சியோலுக்கு வந்திருக்கேன். இந்த டிவி நெட்டு இதை பற்றிலாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. அதனால தான் நான் டூராவை பற்றி ஏதேதோ உங்ககிட்ட பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கு பதிலாக இந்தாங்க இந்த ஃபுட்டை வச்சுக்கோங்க, எங்கள் பாட்டிமா தான் ரெடி பண்ணாங்க அப்படின்னு நிறைய ஃபுட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இவனும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அடிப்பாவி இவ்வளோ ஃபுட்டை கொடுத்துட்டு போறியடி அப்படின்னு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த பாட்டிமா சொல்லுது, அடடா என்ன ஒரு ஃபுட்டு, நான் பேசாமல் உங்கள் பாட்டிமாவுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுத்துறவா, ஏன்னா சூப்பராக சமைக்கிறாங்க, நம்மளும் அதில் பாதி ஷேர் வாங்கிக்கலாம் அப்படி இப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டுருக்கா. அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ அதை பார்த்தோன்னா மேடம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேன்னு பார்த்து காலை பார்த்தீங்கன்னா விட்டுறாங்க. ஸோ இங்கிட்டும் அங்கிட்டும் அப்படியே தடுமாறிட்டே இருக்கா. கரெக்டாக கீழே விழுக போகிற நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அழகாக பிடிச்சி சுற்றிட்டு இருக்கா. 2 பேரோட ஐஸுமே மீட் ஆகிக்கிறது. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சிட்டு இருக்கா. ஆமாம், நீ இந்த டைமில் என்ன பண்ணிகிட்ருக்க? அது வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சா, அதனால தான். ஆமாம், நீங்கள் இந்த டைமில் ஏன் எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? நீ கொடுத்த ஃபுட்டை கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் நான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஓ அப்படியா, ஆனால் நான் கொடுத்தது ரொம்பவே கம்மி இல்லை, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் நிறையா சமைச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி டைம் ஆயிடுச்சு, நான் இங்கேருந்து போகிறேன், நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ அப்படின்னு அவன் போயிடுறான். இவன் வீட்டுக்கு வந்து புலம்பிட்டு இருக்கா. ஆத்தாடி அவன் எவ்வளோ க்யூட்டாக இருந்தான், நம்ம ஏன் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம், நம்ம ஹார்ட்டையும் இப்படி ரைஸ் ஆகிட்டு இருக்கு, ஒரு வேலை நமக்கு அவன் மேலே க்ரஷ் ஆயிடுச்சோ அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா ஜூன் அப்புறம் ஹீரோவோட அம்மா இவங்க 2 பேரும் ஒரு ஷாப்பில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஜூனோட ஷாப் தான் போல். அந்த இடத்துக்கு மேரி வந்துட்டு இருக்கா. ஸோ அவங்கக்கிட்டே நீ எப்படிமா இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது ஹீரோவோட அம்மாவுக்கு ஃபோன் கால் வருது. ஹீரோ வந்து வெளியே தான் இருக்கான் போல். ஸோ ஹீரோ வெளியே வந்திருக்கான் என்னை பிக்கப் பண்ணுறதுக்குன்னு. நீ வா, ஏன் உனக்கு என் பையனை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு மேரியும் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. இவ ஹீரோவை பார்த்தோன்னா அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டுருக்கா. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இவங்க தான் மேரி, ஜூனோட பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இன்ட்ரோ கொடுக்கும்போது தான் அவனுமே நோட் பண்ணுறான். இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருக்கோம்ல, ஆமாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த கேண்டி கூட நான் உங்களுக்கு கொடுத்தேன்ல அப்படின்னு. ஆமாம் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, நீ நல்லா இருக்கில்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு அவங்க அங்கேருந்து போயிடறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஜூனுக்கு தான் தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. ஹீரோ வந்து உங்களோட பையன், மேரி வந்து பொண்ணு. ஸோ 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி வந்துடுறாங்கல்ல. ஆனால் இந்த பைத்தியம் வந்துட்டு அவன் மேலெல்லாம் க்ரஷ்ஷாக இருக்குது, என்னடா நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. மேரி பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டே உள்ளே வந்துட்டுருக்கா. என்னம்மா என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்க? அது நான் வந்துட்டு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அவன் யாரும் தெரியுமா, அவன் நம்மளோட ரொம்ப க்ளோஸு. அப்படியா, யார் இது? அது வந்து ஹீரோ தான். எது ஹீரோவா? அவனையும் அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஆமாப்பா, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, அவனை எப்படியாவது என்னை லவ் பண்ண வைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஜூனுக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ மண்டையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு. அப்போது டூரா பார்த்தீங்கன்னா ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நான் உங்களை ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ உயிரோடு இருக்கிறதே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாமே கனவு தான். மறுநாள் காலையில் வேலைக்கு பார்த்தீங்கன்னா ரெடியாகி வந்துட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பூச்செடிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ரொம்ப வைபெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா.
அவளை பார்க்கும்போது இவனுக்கு டூராவை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறானா, அப்புறம் தான் சுயநினைவுக்கு வரான். ஐயோ நம்ம ஏன் இப்படி பார்க்குறோன்ட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். வேலை செய்கிற இடத்துல கூட அப்படியே பேனு பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அவளுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடா இவன் இப்படி நம்மளை பார்த்துட்டு இருக்கானே அப்படின்னு. இங்கே வாயேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். இவளும் வந்து என்னன்ற மாதிரி கேட்கும்போது, உனக்கு இங்கே ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? இல்லையே, நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சியோலுக்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தோணுதுன்னு. இந்த சைடு டூசிக்கா காட்டுறாங்க. இவனோட நிலமை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாயிடுச்சு. இவன் பார்த்தீங்கன்னா கொரியர் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். வேலையெல்லாம் முடிச்சு ரிட்டன் வீட்டுக்கு வந்தா இந்த அம்மா பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான பேக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கு. அதாவது கிரெடிட் கார்டில். இதை பார்த்தோன்னா அவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். எதுக்கு இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க? நான் சம்பாதிக்கிற காசை வச்சு ரெண்டல் கொடுத்து சாப்பிட்றதே எனக்கு பெரும் விஷயமா இருக்கு. இது கிரெடிட் கார்டில் நீங்கள் இவ்வளோ காசு எடுத்திருக்கீங்க அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்கு. நான் எவ்வளோ நாள் ஜெயிலில் கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? கீழே தரையில தான் தூங்குனேன். வெளியே வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் கூட நான் போடக்கூடாதா? அது கூட நீ எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டியா அப்படின்னு. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் இருக்கிற சூழ்நிலைக்கு பேசக்கூட முடியல. எந்திரிச்சு போய் பயங்கரமாக உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். அம்மா இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நம்மளால வாழவே முடியாதே அப்படின்னு ரிட்டன் வீட்டுக்கு வரான். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துருக்காங்களா. இவன் பார்த்தீங்கன்னா டூராவோட ஃபோட்டோ எடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். ஸோ அப்படியே உட்காந்து சொல்லிட்டு இருக்கான், அம்மா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாதுமா. டூராவை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவளோட லைஃப் ஃபுல்லாமே நம்மளுக்காக காசெல்லாம் சம்பாதிச்சு கடைசியில் செத்தே போயிட்டா. நம்ம 2 பேரும் ரொம்ப பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். டியூஷனுக்கு அவள் தான் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணான். இப்போ நான் ஒரு வேலையை போய் பார்க்கும்போது தான் எனக்கு அந்த வேலையில் இருக்கிற கஷ்டம், அந்த காசோட அருமை தெரியுது. அப்போ இவ்வளோ நாள் டூரா வந்து நமக்காக வேலை செஞ்சு லாஸ்ட்டில் அவளோட லைஃபையே முடிச்சுக்கிட்டால அப்படின்ட்டு அவன் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, சரிப்பா நான் ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் வாங்க மாட்டேன், உன்னோட கிரெடிட் கார்டை நான் தொடவே மாட்டேன்னு சொல்லுது. இவன் எதை பற்றி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான், இது காசை பற்றி தான் இன்னும் பேசுது. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டே இருக்கான். எதுக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது நம்மளுக்கு டூராவோட ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கானா. அப்போ டூரா வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ இவனும் வேகமாக போய் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் தான் சோடா புட்டிலாம் போட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவளை பார்த்தோன்னே அவனுக்கு இன்னுமே மண்டெல்லாம் காயுது. ஐயோ நம்மளுக்கு ஏன்டா அப்படி தோணுது. ரிட்டன் பார்த்தீங்கன்னா அவன் போயிடான். ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. இப்போ எதுக்கு அவன் வந்தான், எதுக்கு திரும்ப போகிறான், ஒன்றும் புரியலையே அப்படின்னு. மறுநாள் காலையில் டூராவோட அம்மாவை காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க, கொஞ்சம் சாப்பிட்டு வேலைக்கு போப்பா அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்ட்டு ஓடி போயிடுறான். ஸோ டூராவோட ஃபோட்டோ பார்த்து புலம்பிகிட்டு இருக்கு. ஏன் எங்களை தனியாக விட்டுட்டு போனேன், எங்களால் எப்படி மேனேஜ் பண்ண முடியும், எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு. இதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்ருக்கு. இதுக்கு இந்த நிலமை வேணும் தான். ஸோ அந்த ஹோட்டல் ஓனரம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கழுவி ஊற்றுது. நீ என்ன ஆமை மாதிரி வேலை பார்த்துட்ருக்க, சீக்கிரம் பண்ண, அடுத்த கஸ்டமர் வந்துடுவாங்களே, பிளேட்ஸ் எல்லாம் வேணும்ல அப்படின்னு. இதுக்கப்புறமா அப்படியே அந்த ஷூட்டை காட்டுறாங்க. ஆக்டரும் அந்த ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டுருப்பாங்க. இந்த சைடு ஒரு அம்மா வந்து ட்ரெஸ் எல்லாம் விற்கணும். ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டுது. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், அந்த பொண்ணு ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டுது, நீ வேணா பண்ணுவேன் அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட சொல்ல. என்னது நானா, என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் வேணா அந்த கேரக்டரை பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்குறா. சரி ஓகே அப்படின்னா அவளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு நிற்க வச்சிடறானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவளுக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கேரக்டராகவே மாறிட்டா போல் பயங்கர என்ஜாய் பண்ணி அதை பண்ணிகிட்ருக்கா. ஸோ எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி ஆகிடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண, இவளுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு. இல்லை அதெல்லாம் எனக்கு வேணாம், நீங்கள் வேலையை விட்டு தூக்காமல் இருந்தாலே போதும் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். ஃபஸ்ட் டைம் எனக்கு ரொம்பவே கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பயமே தெரில, ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுன்னு. சரி வா அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து போக பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் மாதிரி எதையோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. இந்தாங்க இதை குடிங்க, இது நல்லா சால்ட்டியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு. ஸோ இதே டைலாக்கை பார்த்தீங்கன்னா டூராவுமே சொல்லியிருந்திருப்பா போல். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால அந்த ஜூஸை பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். அட பாவி, இந்த ஜூஸ் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமாடா, வேணான்னு சொல்லுவேண்டா, ஏன்டா அப்படி தள்ளி விட்டு போகிறேன்னு கடுப்பாயிட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தான் ஆச்சு, எதுக்கு இவளை பார்க்கும்போது நம்மளுக்கு டூராகவே ஞாபகம் வந்துட்டு இருக்கு, அவள் தான் செத்து போயிட்டாளே அப்படின்ட்டு இவனுக்கு அப்படியே குழப்பமாக இருக்குது. இதுக்கப்புறம் நைட்டு போல் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு கேட்டுட்டு நூடுல்ஸ் எல்லாம் குக் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. அதாவது ஹீரோ வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பாட்டு கேட்டுட்டு அப்படியே டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வந்திருப்பான்ல, அந்த மெமரிஸ் ஞாபகம் வருது. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது நம்மளுக்கு ஏன்டா இந்த மாதிரி வருது அப்படின்ட்டு அவள் வெளியே வந்து பார்த்துட்ருக்கா. ஆமாம்,
இதே பிளேஸ் தான், இங்கே தான் அந்த பையன் டான்ஸ் ஆடிட்டு இருந்தான் அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்துட்டு இருக்கா. நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? போன ஜென்மத்திலையும் நான் இதே பிளேஸில் தான் வாழ்ந்தேன்னு நினைக்கிறேன். நான் அவனுக்கு ஒன்றும் புரியல. என்னம்மா என்னாச்சு, ஏன் புலம்பிட்டு இருக்க? நான் ஒரு பாட்டு கேட்டுட்டே குக் பண்ணிட்டு இருந்தேனா, அதே பாட்டுக்கு ஒரு ஸ்கூல் பையன் சுருட்டு முடியெல்லாம் வச்சு அதே பாட்டுக்கு இதே பிளேஸில் அப்படியே ஆடிக்கிட்டே வந்துட்டு இருந்தான். ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிரான். ஏன்னா இவன் தானே ஸ்கூல் படிக்கும்போது அந்த பாட்டு பாடிட்டு வந்திருப்பான். முன்னாடி வந்து டூரா நின்றுட்டு இருந்திருப்பா. இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கான், உண்மையை சொல்லு, யார் நீ யார் நீ அப்படின்னு. அவள் பயந்தே போயிரு. டேரக்டர் சார் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அங்கேருந்து குடுக்குடுன்னு வெளியே ஓடி வந்துட்டு இருக்கான். என்னை சுற்றி என்ன தான் நடக்குது, இந்த விஷயம் எனக்கு டூராக்கு மட்டும்தானே தெரியும், வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லையே. அப்போ இவ தான் டூராவா? ஆனால் அவள் தான் செத்து போயிட்டாளே, ஐயோ எனக்கு முடியலையே. தனியாக புலம்பிகிட்டு இருக்கான்ப்பா. மறுநாள் காலையில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கான். ஆப்போசிட்டில் ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஏதோ கூடையில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே கிராஸ் பண்ணி போக, அப்போ யதார்த்தமாக திரும்பி பார்க்குறா. அந்த ஏணி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே விழுகிற மாதிரி வருது. அவனை தள்ளி விட்டுட்டு இவ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மாட்டிக்கிறா, மயங்கியே போயிடுறா. இவளை போய் ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தான் மண்டையில் ஓடிட்டே இருக்கு. சின்ன வயசில் எனக்கும் டூராக்குமே தெரிஞ்ச விஷயம் இவளுக்கு எப்படி தெரியும்? அப்போ இவ யாரு? இவளை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அவளோட காலை வந்து செக் பண்ணி பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி டாட்டூ போட்டிருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது இவன் பயங்கர ஷாக் ஆகிடுறான். ஏன்னா இவங்க 2 பேரும் காலில் பார்த்தீங்கன்னா டேட்டூ போட்டிருப்பாங்க. ஹீரோ வந்து மூன் மாதிரி போட்டிருப்பான், அவள் வந்து ஸ்டார் மாதிரி போட்டிருந்துருப்பா. அப்போ இவ தான் டூராவா அப்படின்ட்டு பயங்கர ஷாக் ஆகிடுறான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.